வணக்கம் and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப நியூட்ரிஷியஸான கருப்பு உளுந்து வச்சு உளுந்து உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்து உருண்டை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, முக்கால் கப் வெல்லம். நீங்கள் 1/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் சுக்கு பொடி. சுக்கு பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா உளுந்து போடுங்க. உளுந்து போட்டு நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கையெடுக்காமல் ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுவே வெள்ளை உளுந்து போட்டிருந்தோன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும், ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கருப்பு உளுந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. அதுக்காக ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கருப்பு உளுந்து போடும்போதே ஒரு 4-5 வெள்ளை உளுந்து போட்டுருங்க. அப்போ அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஸ்மெல் உங்களுக்கு மாறும், நல்ல கமன்னு வாசனை வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்ல கமன்னு ஸ்மெல் வருது. அது போக லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் ஒரு 4-5 உளுந்து எடுத்து அதை உடச்சி பார்க்குறேன். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக உள்ளே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிகினர்ஸ். அடுத்து நம்ம அந்த 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் நல்லா வறுத்துடலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், பொரியிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதையும் நீங்கள் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கை எடுக்காமல் வறுத்துட்டே இருங்க. அரிசி ரொம்ப சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும். பாருங்கள், எனக்கு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப இல்லை, அதே மாதிரி ரொம்ப ஃபைனாகவும் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 1/4 கப் வெல்லத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி. இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா அதே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி சுற்றி எடுத்திங்கன்னா கரெக்டாக எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெய்யை நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும், அப்போ தான் உருண்டைகள் பிடிக்க கரெக்டாக வரும். இப்போ எல்லா மாவுக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிங்க. எல்லா மாவுக்கும் போட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும், அதுக்கப்புறம் நிறைய நெய் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டு உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இந்த ரெசிப்பியில் எதுக்காக அரிசி போடுறோன்னா, வெறும் உளுந்து போட்டோன்னா நமக்கு வாயில் அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து உருண்டை ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நியூட்ரிஷியஸான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.